வணக்கம். இன்றைய தினம் 6 டிசம்பர் 2024. டைம் வந்து கரெக்டாக 10 மணி 10 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 1 ஹவர் ஆக போகுது. இப்போ பார்க்குறோம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும் ரொம்ப பெரிய ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. இனியோ நான் மார்னிங்கே வந்து பேங்க் நிஃப்டி பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி டீட்டெயில்ஸ் வருது. ஸோ நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஹை பார்த்தீங்கன்னா இப்போத்தி வரையும் 53,660, லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53,160, கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பாயிண்ட் கிட்ட ரேஞ்ச் ஹை அண்ட் லோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஆல்ரெடி ஆல்கோவில் போடலை, ஒன்லி நிஃப்டி மட்டும்தான் போட்டிருக்கிறோம். நிஃப்டி மட்டும் தான் இன்றைக்கி எடுக்கிற மாதிரி போட்டிருக்கோம். நிஃப்டியில் பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட்டுன்றது கிடையாது. 24,623, 26 லோ கிட்ட இருக்குது. ஹைன்னு பார்த்தோன்னா 24,750. ஸோ இது ஒரு 150 பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் நிஃப்டி மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆல்கோவில் ஆன் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி இப்போ 10 மணிக்கு நடந்துகிட்ருக்கு. இது நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் எப்படி வேணால் போகும். ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பல. நிஃப்டி மட்டும் தான் இன்றைக்கி போட போகிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். லெவல்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கரெக்டாக 4:30 மணி ஆகுது. இன்றைக்கி நம்ம மார்னிங்கே நான் சொல்லியிருந்தபடி நான் நிஃப்டி எடுக்கலான்னு சொல்லிட்டேன். நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்து ஆல்மோஸ்ட் டாப் லாஸ் ஹிட்டாக தான் முடிச்சிருக்கான். இருந்தாலும் பெரிய இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் டேட்டா வரதுனால நான் பேங்க் நிஃப்டியில் கை வைக்கல. நிஃப்டி மட்டும்தான் நமக்கு எடுத்தது. இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் கால் எடுத்தது. அதாவது புட் ஆப்ஷன் பை ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அதோட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நம்ம ஆல்கோவுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் புட் ஆப்ஷன் எடுத்தது, எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. அதே போல் அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் ஒரு தடவை பார்த்துடலாம். அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 24,600 புட் ஆப்ஷன் வந்து 198 ரூபாய்க்கு ட்ரிகர் ஆகிருக்கு பை. அது பார்த்தீங்கன்னா 157 ரூபா கட் ஆகிருக்கு. எஃப்டிஎம் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஒரு 2,000 ருபீஸ் மைனஸில் இருக்குது. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி.